இன்றைக்கு நம்முடைய தலைப்பு கர்த்தர் எப்போதும் தன்னுடைய வேலைக்கு ஆட்களை தேடுகிறார். இதுதான் தலைப்பு. அதில் அவர் கண்டுபிடித்தது தான் தாவீது. கர்த்தர் தன்னுடைய வேலைக்கு எப்போதும் ஆட்களை தேடிக்கொண்டே இருக்கிறார். அவர் யாரை தேடுகிறார்? கர்த்தரை நாடி, அவரை தேடி, அவரை முன்னிலைப்படுத்தி, அவர் மேல் அன்பு கூர்ந்து அவரை கனம் பண்ணுகிறவர்களை அவர் தேடுகிறார். கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிற உத்தமர்களை கர்த்தர் தேடிக்கொண்டே இருக்கிறார். கர்த்தரை தேடுகிற இருதயம் உள்ளவர்களுக்கு அவர் உதவி செய்கிறார், வழி நடத்துகிறார், பேசுகிறார், ஆலோசனை கொடுக்கிறார். எப்படி அவர்களை தங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார். எல்லாம் சொல்லிக் கொடுத்து தன்னுடைய வேலையை செய்ய வைக்கிறார். அவருடைய வேலையை செய்கிறவர்களுக்கு எந்த ஒரு குறைவையும் அவர் வைப்பது இல்லை. எனக்கு தெரிய கர்த்தர் முதல் ஆசாரியனாக ஒருவனை தெரிந்தெடுத்தார். அவன்தான் ஆரோன். ஆரோனை பார்த்துருக்கீங்களா? பைபிளை வாசித்து பாருங்க. அவனுடைய வஸ்திரம், அவனுடைய தலைப்பாகை, அவனுடைய மார்பதக்கம், அவனுடைய நெற்றியிலே போடுகிற நெற்றி பட்டம், அவனை பார்த்தவுடன் அவன் நடக்கும்போது ஜனங்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? ரெண்டு பக்கமும் விலகி நிற்பார்கள். அவன் பரிசுத்தன். ஜனங்களுடைய தீட்டு அவன் மேல் பட்டுவிடக்கூடாது. கர்த்தர் அப்படிதான் அவங்களை நிற்க வச்சாரு. அப்பேற்பட்ட ஒரு மகிமையை அவர் தன்னுடைய ஊழியத்தை செய்கிற ஆசாரியனுக்கு கொடுத்தார். கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். யார் தன்னுடைய வேலையை செய்ய வேண்டும் என்பதை தெரிந்தெடுக்கிறார். அவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். யார் வருவாங்க? எந்த பொம்பளை பிள்ளை வரும் என் வேலையை செய்ய? எந்த ஆம்பளை பையன் வருவான் என்னுடைய வேலையை செய்ய? கர்த்தருடைய கண்கள் தன்னுடைய வேலையை செய்பவர்களை தேடிக்கொண்டே இருக்கிறது. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அவரே தீர்மானிக்கிறார். நமக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. நம்ம இவ்வளவு உயரம், இவ்வளவு எடை, இந்த படிப்பு, இது அதுன்னு மனிதன் தேடுவான். ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல. அவர் தெரிந்தெடுக்கிறவர்களுடைய இருதயத்தை அவர் பார்க்கிறார். அவர் அப்படி இருதயத்தை பார்த்து தெரிந்தெடுத்தவன் தான் நம்முடைய தாவீது. கர்த்தர் அவனை ஒரு போர் வீரனாக, அவனை ஒரு ராஜாவாக, ஒரு பாடகனாக, பாடுகிறவன், ஒரு கவிஞனாக எழுதுகிறவன், அவனை ஒரு அரசியல்வாதியாக, வெறும் ராஜா மட்டுமல்ல, அரசியல் பண்ண தெரிந்தவனாக, தேசத்தை கன்சாலிடேட் பண்ணுகிறவனாக, ஒருங்கிணைத்து ஒரு தேசமாக அதை உருவாக்க வேண்டும், சுற்றில் இருக்கிற எதிரிகளை வீழ்த்த வேண்டும், ஒரு நல்ல தேசத்தை உருவாக்க வேண்டும். ஏன்? தேசம் முக்கியம். இஸ்ரவேல் தேசம் முக்கியம். அதற்கு முன்பு கானான், இப்பொழுது அதற்கு பெயர் இஸ்ரவேல். இந்த தேசத்திலே தாவீதின் குமாரனாக ஆண்டவராய் இயேசு பிறக்கப் போகிறார். தேசத்தை உருவாக்குவது ஆபிரகாம் ஒரு வேலையை செய்தான். தாவீது இன்னொரு பெரிய வேலையை செய்தான். அந்த வேலையை செய்கிறவனாக கர்த்தர் அவனை ஏற்படுத்தினார். இவன் ஒரு பாடகன். இவன் வாத்திய கருவிகளை வாசிக்கிறவன். வாத்திய கருவிகளை, தாவீதின் வாத்திய கருவிகள்னே பைபிளில் ஒரு வார்த்தை இருக்கு. பலவிதமான வாத்திய கருவிகளை அந்த காலத்திலேயே உற்பத்தி பண்ணி இருக்கிறவன். அவன் ஒரு பெரிய கொயர் மாஸ்டர். அவனுடைய கொயரில் 200க்கும் அதிகப்பட்ட பாடகர்களும் பாடகிகளும் இருந்தார்கள். பின்னால் நீங்கள் வாசித்துட்டே வர்றப்ப
சாலமோனுடைய வேலைக்காரர்னு தொடர்ந்து வார்த்தை வரும். அதே போல் தாவீதின் பாடகர்கள் பாடகிகள்னு அந்த ஒரு லிஸ்ட்டு கொயரை பற்றி வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கொயர் மாஸ்டர் அவன் ஒரு ஆலயத்தின் என்ஜினியர். என்னடா ஆடு மேய்க்கிறவன் தான் அடிக்கடி படித்தோம், என்ஜினியர்னு சொல்கிறாங்களே. எப்படிப்பட்ட ஆலயம், எவ்வளோ நீளம், எவ்வளோ அகலம், எவ்வளோ உயரம், எங்கே தங்கம், எங்கே வெள்ளி, எங்கே மரம், எத்தனை அடுக்கு, எத்தனை வீடு, அதில் பொருள்கள் வைக்கிற ஒரு அறை, என்னென்ன இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் கர்த்தர் படம் வரைந்து தாவீதின் கையிலே கொடுத்தார். தாவீது அதை தன்னுடைய மகனுக்கு கொடுத்தான். பைபிளை வாசித்து பாருங்க. முதல் தடவை நான் வாசித்தப்ப அதை கண்டுபிடிச்சப்ப எனக்கு ரொம்ப பரவசமாக இருந்துச்சு. எப்பேற்பட்ட என்ஜினியர் தேவன், அவருக்கு கீழே ஜூனியர் என்ஜினியர் நம்ம தாவீது. எப்பேற்பட்ட ஆலயம், பரலோகத்தில் இருக்கிற ஆலயத்தின் மாதிரியின்படி அப்பேற்பட்ட வேலையை செய்கிறவனாக, தேச ஜனத்தின் நன்மையை நாடுகிறவனாக, தேசத்துக்காக தான் கர்த்தர் அவனை ஏற்படுத்தினார். ஜனங்களின் நன்மைக்கு, ஜனங்களுக்கு அவன் நன்மை செய்ய வேண்டும், ஜனங்களை ஒழுங்குபடுத்த வேண்டும், ஜனங்களை கர்த்தருடைய வழியிலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். இவன் ஒரு பெரிய ஆசாரியனை போல, இவனுக்கு கீழே அநேக ஆசாரியர்கள், போதிக்கிறவர்கள், உபதேசிக்கிறவர்கள் எல்லாரையும் வைத்திருந்தான் என்று நீங்கள் பைபிளில் வாசிக்கலாம். இவனை ஒரு தீர்க்கதரிசியாக, சங்கீதங்கள் எடுத்து வாசித்து பாருங்க, இயேசுவை பற்றிய தீர்க்க தரிசனம் இவன் பாடியிருக்கிறான். அவன் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக, அவனை ஒரு பிரசங்கியாராக இவன் எழுந்து நின்று எல்லாவற்றையும் பேசி நடத்தி செய்து கரங்களை உயர்த்தி ஜனங்களை ஆசீர்வதித்தான் என்று நீங்கள் வாசிக்கலாம். ஒவ்வொருவருக்கும் அப்பத்தை பிட்டு கொடுத்தான், இறைச்சியை பிட்டு கொடுத்தான், திராட்சரசத்தை கொடுத்தான். மேசியா, வரப்போகிற மேசியாவுக்கு முன் அடையாளமாக இந்த காரியங்களை எல்லாம் செய்த ஒரு மனிதனாக, ஒரு தரிசனம் உள்ளவனாக, எதிரிகளோடு கூட நட்புறவு கொள்ளுகிற அரசியல்வாதி. நீங்கள் பாருங்க, காத் தேசத்துக்கு ஓடி போய் அங்கே ஒரு சேஷ்ட செய்வான். பெலிஸ்தியா தேசத்துக்கு ஓடி போய் அங்கே ஒரு ஊரையே தனக்காக ஓசி வாங்கி அந்த ஊரில் ஒரு 1.25 வருஷம் குடியிருப்பான். மோவாபிய தேசத்துக்கு ஓடி போய் அந்த ராஜா கிட்ட பேசி, அப்பா அம்மாவை பத்திரமா கொஞ்ச நாள் வச்சுக்க, ஆண்டவர் என்னை எப்படி வழி நடத்துகிறார் என்பதை நான் அறிய மட்டும் என் பெற்றோர் உன்னுடைய பாதுகாப்பிலே இருக்கட்டும் என்று சொல்லுவான். எதிரி தேசத்திலே ஒரு ராஜா செத்து போயிட்டாரு, மகன்கிட்ட துக்கம் விசாரிக்கிறதுக்கு தன்னுடைய ஆட்களை அனுப்புவான். இப்படி பற்பல விதங்களிலே அவன் தேச ஜனங்களின் நன்மையை நாடுகிற ஒரு ராஜாவாக கர்த்தர் அவனை ஏற்பாடு செய்தார். யார்? வெறும் ஆடு மேய்க்கிறவன், ஆட்டு மேய்ப்பன். நீங்கள் நினைக்கலாம், ஐயோ நான் பாவம், எனக்கு ஒன்றும் பெரிய குடும்பம் இல்லை, பெரிய படிப்பு இல்லை, பெரிய நல்ல ஸ்டேட்டஸ் இல்லை, நான் பாவம். இல்லை, தாவீதின் தேவன் உங்களுடைய தேவன். ஹல்லேலூயா சொல்லலாம். தாவீதின் தேவன் என்னுடைய தேவன், என்னுடைய ஆண்டவர் எனக்காக வேதாகமத்திலே ஹீரோக்களை வைத்திருக்கிறார். ஆமா, கர்த்தர் நல்ல நல்ல ஹீரோக்களை முன்னால வைத்திருக்கிறார். அவங்க தான் நமக்கு முன்மாதிரி. மோசே ஒரு முன்மாதிரி, நோவா ஒரு முன்மாதிரி, தாவீது ஒரு முன்மாதிரி, எலியா ஒரு முன்மாதிரி, பவுல் ஒரு முன்மாதிரி, பேதுரு ஒரு முன்மாதிரி, யாக்கோபு அவரோட கூட பிறந்த தம்பி அவன் ஒரு முன்மாதிரி, யோவான் ஒரு முன்மாதிரி. நல்ல மாடல்ஸ் கர்த்தர் நமக்கு முன்பாக வேதாகமத்திலே எழுதி வைத்திருக்கிறார். ஒவ்வொருவரை பற்றியும் நாம் படிக்கும்போது நம்முடைய இருதயம் துள்ளி குதிக்கிறது. ஆஹா, எவ்வளோ நல்ல ஊழியர்கள் இருந்திருக்கிறார்கள், நானும் அப்படித்தான். எல்லாரும் சொல்லலாம், நானும் அப்படித்தான். இன்னொருக்கா சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ராஜரீக ஆசாரிய கூட்டமாக வைத்திருக்கிறார். You are not ordinary people. You are extraordinary people. You are in the likeness and image of God the Father. And His Spirit is living inside you. His Son gave His blood for you.
யூ ஆர் பிளட் பர்ச்சேஸ்ட். இரத்த கிரயம் கொடுத்து உங்களை விலைக்கு வாங்கி இருக்கிறார். நீங்க சாதாரணப்பட்டவங்க இல்லை, நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள். நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள், பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்டவர்கள், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கப்பட்டவர்கள். உங்களை பிசாசு ஏமாற்றுவதற்கு நீங்கள் ஒரு நாளும் இடம் கொடுக்க கூடாது. இயேசுவின் நாமத்தில் உன்னை காலு கீழே வைக்கிறேன்னு சாத்தான காலு கீழே வைக்கணும். அவனை தூக்கி பக்கத்தில் உட்கார வைக்கக்கூடாது, தலையில் வைக்கக்கூடாது. வசனம் உங்களை குறித்து என்ன சொல்லுகிறதோ அதுவே நீங்கள். பாருங்க, தாவீது ராஜாவாக சிம்மாசனத்திலே உட்காருவதற்கு அது ஒரு 38 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அபிஷேகம் வந்து விட்டது, ஆனால் இன்னும் அரியணையில் உட்காரவில்லை. அதுக்கு பல வருடங்கள் ஆகிறது. ஆனால் அந்த வருடங்களிலே 38 வருட காலகட்டத்திலே கர்த்தர் அவனை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அத்தனை வருடமும் அவனுக்கும் கர்த்தருக்கும் இருந்த உறவு என்ன? இவன் எப்படி கர்த்தரை நேசித்தான், என்ன செய்தான்? அவன் அரியணையில் உட்கார்ல, எதிரியாக ஒரு ராஜா போல அவனுடைய சொந்த மாமனார் அங்கே இருக்காரு. அங்கே அவன் அவருக்கு கீழே இருந்து வேலையை செய்து அவரோடு படித்து அவருடைய வெறுப்பை சம்பாதித்து எப்படியோ தன்னுடைய 38 வருடத்தை ஓட்டிவிட்டு கடைசியில் அவன் ராஜாவாக இருந்தான். சரி, அவன் எப்படி தன்னுடைய காரியங்களை ராஜாங்கத்தின் மேல், அதாவது அந்த சேரில் உட்கார்றதுக்கு முன்னால் அந்த 38 வருஷ காலகட்டத்திலே அவனுக்கும் ஆண்டவருக்கும் எப்படிப்பட்ட உறவு இருந்தது என்பதை சற்று பார்க்க போகிறோம். ரொம்ப பெரிய பேசேஜ். சரி, பார்க்கலாம், முடிந்தவரை நாம் பார்க்கலாம். எடுக்கலாம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம். அதில் 7வது வசனம் பார்க்கலாம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். கர்த்தர் தாவீதுடைய இருதயத்தை பார்த்தார். அவனுடைய இருதயம் மற்ற மக்களுடைய இருதயத்தை விட வித்தியாசமாக இருந்தது. அவன் ராஜாவாவதற்கு 38 வருடங்களுக்கு முன்பாக கர்த்தர் அவனுடைய இருதயத்தை பார்த்தார். அவனுடைய இருதயம் நன்றாக இருந்தது. ஆனால் தான் இன்றைக்கும் கர்த்தர் நம்முடைய இருதயத்தை தான் பார்க்கிறார். அவர் சொல்றாரு, உன்னுடைய இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஜீவ ஊற்றுல என்ன இருக்கு? ஜீவ ஊற்றுல தான் உங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரங்கள் எல்லாம் இருக்கிறது. உங்களுடைய படிப்பு, உங்களுடைய வேலை, உங்களுடைய சம்பாத்தியம், உங்களுடைய கணவன், உங்களுடைய மனைவி, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய தொழில், உங்களுடைய சம்பாத்தியம், உங்களுடைய மற்ற ஜனங்களோடு இருக்கிற உறவு, உங்களுடைய சமுதாய வாழ்க்கை, தேசத்திலே உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஸ்டேட்டஸ் எல்லாமே அந்த ஜீவ ஊற்றிலிருந்து தான் புறப்பட வேண்டும். ஆகவே தான் கர்த்தர் சொல்கிறார், உன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள், மாசு மறுவில்லாமல் காத்துக்கொள். இருதயத்திலே கர்த்தர் இருக்கட்டும். உன்னுடைய இருதயத்திலே ஒரு சின்ன 1%, 0.1% இடம் கூட பிசாசுக்கு கொடுத்துறாத. இருதயத்தை காத்துக்கொள். கர்த்தர் அவனுடைய இருதயத்தை பார்த்தார். அது உத்தமமாய் இருந்தது, கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தது. இவன் அரியணையில் உட்காருவதற்கு முன்பாக. அடுத்தது பாருங்க, யாரோ ஒரு சேவகன் சவுல் வீட்டில் வேலை செய்கிறான். அந்த வேலைக்காரன் அந்த ராஜா கிட்ட தாவீதை பற்றி சொல்லுகிறான். இதே 16-18. அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லஹேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். பேர் கூட அவனுக்கு தெரியல. ஈசாயின் குமாரன் அவ்வளவுதான் தெரிகிறது. ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன். என்ன வாசிக்கிறது? இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அந்த வாத்திய கருவிகளை வாசிக்கிறதிலே
தேறினவன், அவன் பராக்கிரமசாலி. மைட்டி மேன் பா, மைட்டி மேன் ஆஃப் வேலர், பராக்கிரமசாலி. அவன் யுத்த வீரன். ஒரு கோலியாத்தை கொண்டு வந்து வச்சா கூட ஒரே கல்லுல அடிச்சு வீழ்த்திடுவான். யுத்த வீரன். காரிய சமர்த்தன், யார்கிட்ட எப்படி பேசி எதை சாதிக்கணும். காரிய சமர்த்தன். எல்லாரும் சொல்லுங்க, இன்னொருக்கா சொல்லுங்க, இன்னொருக்கா சொல்லுங்க. ஆமா, ரட்சிக்கப்பட்டா கேனையாட்டம் இருக்கணும், ஒன்றும் தெரியக்கூடாது, பாவம் போல முழிக்கணும். காரிய சமர்த்தன். அல்லேலூயா. காரிய சமர்த்தன். சௌந்தரியம் உள்ளவன். அதெல்லாம் பரவாயில்ல, ஏதாவது ஒரு மேக்கப்பை போட்டுக்கலாம், ஒன்றும் மோசம் இல்லை, நல்லா சௌந்தரியமாக இருந்துக்கலாம். சௌந்தரியம் உள்ளவன். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் அவனோடே கூட இருக்கிறார். ஒரு வேலைக்காரன் கண்டுபிடித்து விட்டான், கர்த்தர் அவனோடு இருக்கிறார். கர்த்தர் அவனுடைய இருதயத்தை பார்த்தார். வேலைக்காரன் வெளி தோற்றத்தை பார்க்கிறான், வெளியே நடக்கிற காரியங்களை எல்லாம் கவனிக்கிறான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்பதை அவன் கண்டுபிடித்து விட்டான். அதிலேயே 13வது வசனம். அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். ரட்சிக்கப்பட்ட உடனே, நாம் ரட்சிக்கப்பட்ட உடனே கர்த்தருடைய அபிஷேகம் நமக்குள்ளே வந்து விடுகிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து வாசம் பண்ணுகிறார். இது புதிய ஏற்பாட்டு காலம். பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே அவன் தைலக்கொம்பை வைத்து இவன் தலையிலே வார்த்தவுடன் கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்குள்ளே வந்து விட்டார், அவனுக்குள்ளே தங்கி இருந்தார். அவர் தான், அதனால்தான் அவன் சொல்றான், பாவம் செஞ்சுட்டான் பத்சேபாள் விஷயத்துல. அவன் ஜெபத்துல முக்கியமா என்ன பண்ணான் தெரியுமா? உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதிரும். ஆவியானவரே என்னை விட்டு போயிடாதீங்க. நீங்க இல்லைன்னா நான் அனாதை, நீங்க இல்லைன்னா நான் பலவீனன், நீங்க இல்லைன்னா நான் சுகவீனன், நீங்க இல்லைனாக்க நான் ஒன்றும் செய்ய முடியாது, நான் பரம ஏழையா போயிடுவேன். ப்ளீஸ் ஹோலி ஸ்பிரிட் என்னை விட்டு போயிடாதீங்க, என்னை மன்னிச்சிருங்க, என்னை ஏற்றுக்கங்க, என் கூட இருங்க, கெஞ்சுறான். வீட்டில் போய் 51ஆம் சங்கீதத்தை வாசித்து பாருங்க, எல்லாரும் வாசிக்க வேண்டிய ஒரு பகுதி. கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். வந்துட்டார், இறங்கி இருக்கிறார், அவனுக்குள்ளேயே அவர் இருக்கிறார். அடுத்தது 17வது அதிகாரத்தில் 26. அப்பொழுது தாவீது தான் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். இங்கே தன்னுடைய வைராக்கியத்தை காட்டுகிறான். தன்னுடைய ஆண்டவர் யார்? அவன் சொல்றான், ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகள். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகள். கர்த்தருடைய ஜீவன் இவர்களுக்குள்ளே இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாதுகாப்பாக கர்த்தர் இருக்கிறார். அந்த இஸ்ரவேலின் சேனைகள் அவர்களை நிந்திக்கிறதுக்கு இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தன் எம்மாத்திரம். விருத்த சேதன உடன்படிக்கையுடைய மேன்மையை இவன் அறிந்தவன். ஒரு யூதனை பார்த்தால் அவன் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருப்பான். பிறந்து 8வது நாள் விருத்த சேதனம். இயேசு என்ற குழந்தைக்கும் அப்படியே செய்தார்கள். மரியாளையும் யோசேப்பும் ஆலயத்திற்கு கொண்டு போனார்கள் என்று பார்க்கிறோம். இவனும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன் தாவீது. அதன் மேன்மை அவனுக்கு தெரியும். விருத்த சேதனம் பண்ணியாச்சா, அந்த இரத்தத்தை சிந்தியாச்சா, அந்த மனிதனும் தேவனும் நண்பர்கள். இந்த மனிதனுக்கு என்ன வேண்டும் என்றாலும் தேவன் இறங்கி வர வேண்டும், தேவன் வேலை செய்ய வேண்டும். இவன் என்னவெல்லாம் கேட்கிறானோ அத்தனையும் அவன் கொடுக்க வேண்டியது தேவனுடைய கடமை. அதே போல தேவன் என்னவெல்லாம் இவனிடத்தில் கேட்கிறாரோ அது எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டியது இவனுடைய பொறுப்பு. அதான் உடன்படிக்கை. கர்த்தர் என்ன சொன்னாலும் இவன் மாட்டேன் சொல்லாம எல்லாத்துக்கும் கீழ்ப்படியணும். வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய இருதயத்தை நீ விருத்த சேதனம் பண்ண வேண்டும். அவனுக்கு நுனித்தோலை விருத்த சேதனம், நமக்கு இருதயத்தை விருத்த சேதனம். அங்கே கர்த்தர் வந்து உட்கார்ந்திருக்கிறார். விருத்த சேதனம் பண்ணப்பட்டாச்சு. இருதயத்தை சுற்றி எந்த கொழுப்பும் இப்போ இல்லை.
ஒரு காலத்தில் கொழுப்பு இருந்துச்சு, அதெல்லாம் அறுத்து எரிஞ்சாச்சு. இப்போ நல்ல இருதயம், சுத்த இருதயம். கர்த்தர் வேதத்தில் என்ன சொல்லுகிறாரோ அது அத்தனையையும் இந்த இருதயம் செய்ய வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் நம்மை விருத்த சேதனப்படுத்தி இருக்கிறார். இவன் சொல்றான் பாருங்க, விருத்த சேதனம் இல்லாதவன், ரட்சிக்கப்படாதவன், தேவனுடைய பிள்ளையாக இல்லாதவன், இருதயத்தை கர்த்தருக்கு கொடுக்காதவன், கர்த்தருடைய உதவியை பெற முடியாதவன், இவன் எப்படி ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கலாம்? அடுத்தது 37. பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னையும் கூட இருப்பாராக. அவன் தான் முதல்ல சொல்றான், உன்னால முடியாது, நீ சின்ன பையன், அவன் பிறந்ததுலேருந்து யுத்த வீரன், இந்த வேலைக்கெல்லாம் போகாத தம்பி, உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிற, நீ பாவம், தட்டி கொடுத்து போயிட்டு வான்னு சொல்கிறான். ஆனால் இவன் என்ன சொல்கிறான், ஒரு விசை ஒரு சிங்கம், ஒரு விசை ஒரு கரடி என்னுடைய ஆட்டை பிடித்து கொண்டது. நான் ஷெப்பர்ட், ஐ எம் அ குட் ஷெப்பர்ட். நான் நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறான். இயேசு நல்ல மேய்ப்பர், நாம் அவருடைய ஆடுகள், நமக்காக அவர் ஜீவன் கொடுத்தார், அநியாயமாக கொல்லப்பட்டார். ஆகவே தான் பிதாவாகிய தேவன் அவரை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். அங்கே 3 நாட்கள் இயேசு இல்லை, மரித்து விட்டார். சாம்பலோடு சாம்பலாக, தூசியோடு தூசியாக போய்விட்டார். இயேசு இல்லை, அவர் மரணித்தார், நரகத்தில் கொண்டு தள்ளிவிட்டான். ஆனால் பிதாவாகிய தேவன் அநியாயமாக இந்த உலக ஜனங்களுக்காக இயேசு ஜீவனை கொடுத்தபடியினால் இயேசுவை உயிரோடு எழுப்பினார். அப்பேற்பட்ட விலையேறப்பட்ட அவர் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டார். பைபிள் வசனம் இருக்கு, தேடி பாருங்க. இல்லாம போயிட்டாரு, மறுபடியும் அவர் ஜெனிப்பிக்கப்பட்டார். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அருமையான இரட்சகரை, ஆண்டவரை, நேசரை, நம்முடைய அருமையான மூத்த அண்ணனை, மூத்த சகோதரனை, நமக்காக ஜீவன் கொடுத்தவரை நமக்கு தலையாக, சபைக்கு தலையாக கொடுத்திருக்கிறார். அவருடைய கிருபையின் மேல் கிருபையை நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் அல்ல. ஆகவேதான் யார் நம்மை எந்த குற்றச்சாட்டையும் நம் தலைமேல் வைத்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள கூடாது, மாட்டோம். யார் என்ன குறை சொல்லட்டும், அவங்க வாயால் பேசிட்டு இருக்க வேண்டியதான், அவங்க கர்த்தருக்கு கணக்கு கொடுத்துக்க வேண்டியதான். கர்த்தர் நம்மை தம்முடைய சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார். ஏன் பிள்ளைக்காக, ஏன் உயிரை நான் கொடுத்து காப்பாற்றிருக்கேன். பிசாசே, நீ எம்மாத்திரம். அதனால் அன்பான தேவப்பிள்ளைகளே, நீங்கள் சாதாரணப்பட்டவங்க இல்லை, விலைக்கரையமாய் உங்களை வாங்கி இருக்கிறார். விலையேற பெற்ற ரத்தம். ஏன் விலையேற பெற்ற ரத்தம்? அதுதான் பாவம் இல்லாத ரத்தம். மற்ற எல்லா ரத்தமும் பாவம் உள்ள ரத்தம், இது பாவம் இல்லாத ரத்தம். இதற்கு ஒரு விலை யாராலும் நிர்ணயிக்க முடியாது. அவன் சொல்றான் பாருங்க, என்னை தப்புவிப்பார். ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட், முற்போக்கு சிந்தனை. கரடிக்கும் சிங்கத்துக்கும் என்னை தப்புவித்தவர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கு, அவனுடைய வாய்க்கு என்னை தப்புவிப்பார். அல்லேலூயா சொல்லலாம். என்னை கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். பகலில் பறக்கும் அம்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம் எதுவும் என்னை அணுகாது. என் ஆண்டவரால் எல்லாம் கூடும். அவர் எனக்கு அடைக்கலம், கோட்டை, அரண், பலத்த துருகம், கேடகம், கண்மலை, இரட்சண்ய கொம்பு, என் தலைகளை உயர்த்துகிறவர். அல்லேலூயா. உங்கள் ஆண்டவர் அப்படிப்பட்டவர். அவர் உங்களை உயர்த்துவார். இந்த பூமியில எதுக்கு வச்சிருக்காரு? நீங்கள் சாட்சியாய் இருப்பதற்காக. நீங்க இந்த பூமியில் இருக்கிற ஒரே காரணம் அவருக்கு சாட்சியாக இருப்பதற்காக. நீங்கள் அவருடைய பிள்ளைகளாயிருந்து, அவருக்கு வேலை செய்து, அவருக்கு சாட்சியாயிருந்து, நீங்களும் உங்க பிள்ளைகளும் உங்க குடும்பமும் நல்லா இருக்கணும். அதே போல அவருடைய குடும்பமும் நல்லா இருக்கணும். நாம் எல்லாரும் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். நம்மால் முடிந்த நல்ல ஆலோசனைகளை தேவனுடைய குடும்பத்தாருக்கு நாம் செய்ய வேண்டும். கர்த்தர் அதை நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். சரி,
அடுத்தது பாருங்க, இதே 17வது அதிகாரத்தில் 45. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் வருகிறேன். நீ நிந்தித்தாய். யாரை நிந்தித்தாய்? இஸ்ரவேலுடைய சேனைகளின் இராணுவங்களின் தேவன். சொல்லலாம், அவர் இராணுவங்களின் தேவன். நான் இராணுவ வீரன். என்னுடைய தேவன் என்னுடைய தலை. அவர் என்னை நடத்துவார். கர்த்தரின் நாமத்தில் வருகிறேன். அவன் சொல்றான் பாருங்க, கர்த்தரின் நாமத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். அவன் நான் பெரிய கெட்டிக்காரன்லாம் சொல்லல, கர்த்தர் உன்னை ஒப்புவிப்பார். அடுத்து 47 பாருங்க, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். இன்றைக்கு எல்லாருக்கும் முன்னால நல்ல சாட்சியாய் நிற்க போகிறேன். ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, என்ன இராணுவம் உங்களுக்கு விரோதமாக வந்தாலும் சரி, கர்த்தர் உங்களோடு இருக்கார். கர்த்தர் அவர்களை உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். சொல்லுங்க, கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். யுத்தம் கர்த்தருடையது. சண்டை உங்களுக்கும் உங்க எதிரிக்கு தான். கோர்ட் கேஸ் உங்களுக்கும் உங்க எதிரிக்கும் தான். வியாதி உங்க உடம்புல தான் இருக்கு, அதை கொண்டு வந்தவன் பிசாசு தான். உங்களுக்கு பாடுகள் உபத்திரவங்கள் இருக்கு, அதை கொண்டு வந்தது பிசாசு தான். யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் அந்த யுத்தத்தை பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார். அல்லேலூயா. எல்லா முழங்காலும் அவருக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் அவர் கர்த்தர் என்று அறிக்கை பண்ணும். கடன் என்ற முழங்கால் முடங்கும், வியாதி என்ற முழங்கால் முடங்கும், குடும்ப சண்டை என்ற முழங்கால் முடங்கும். என்ன வேணும், மக்கு மண்ட என்ற முழங்கால் முடங்கும். ஞாபக சக்தி இல்லை, அந்த முழங்கால் முடங்கும். இந்த உலகத்தில் எது எதுக்கு பேர் இருக்கோ எல்லா நாமமும் இவருடைய நாமத்துக்கு முன்பாக முடங்கும். கட்டாயமாக கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். வாட் எவர் இட் மே பி, என்ன இருந்தாலும் சரி, வெளியே இருக்கவங்களுக்கு தெரிஞ்சதா இருக்கலாம், யாருக்குமே தெரியாததா இருக்கலாம், எல்லா பிரச்சனையும் அவருக்கு முன்பாக முடங்கும். யுத்தம் கர்த்தருடையது. அடுத்து 18 பாருங்க, 12. கர்த்தர் தாவீதோடே கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகினார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்தான். எப்படி? ஈட்டியை விட்டு எறிகிறான், தாவீது விலகிக்கிட்டான். இப்போ அவன் கண்டுபிடிச்சிட்டான், இவனை கொல்ல முடியாது. கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார், தன்னை விட்டு விலகினார். எனவே அவன் பயப்படுகிறான். கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரா? அல்லேலூயா. உங்களை கண்டு எல்லாரும் பயப்படுவார்கள். இந்த பூமியின் ஜனங்களெல்லாம் உனக்கு பயந்து உனக்கு கீழ்ப்படிவார்கள். அப்படிதாங்க பைபிள் சொல்லுது. பூமியின் ஜனங்களெல்லாம் உனக்கு பயப்படுவார்கள். நீங்க உபாகமம் 28 முதல் 2 வசனத்தை வாசித்து பாருங்க வீட்டில் போய். கர்த்தர் எல்லா முழங்கால்களையும் முடங்க வைக்கிறவர். உங்களுக்கு எதிராக என்ன முழங்கால் முடங்காதது இருக்க முடியும்? அவர் சொல்றார், எல்லா முழங்காலும் முடங்கும், பயப்படுவார்கள். சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்தான். 14. தாவீது தன் செய்கைகளிலெல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார். எல்லாம் சொல்லலாம், கர்த்தர் தாவீதோடு இருந்தார், கர்த்தர் என்னோடும் இருக்கிறார். நான் இயேசுவை என் ஆண்டவராக இரட்சகராக நானாக மனமுவந்து ஏற்றுக்கொண்டேன். அவர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்க பிள்ளைங்கள்லாம் சண்டே கிளாஸ் பிள்ளைங்க, குட்டி பிள்ளைங்கெல்லாம் எந்திரிச்சுன்னு, எல்லா பிள்ளைங்க எந்திரிப்பா. அங்கே பக்கத்தில் பிள்ளைங்க இருந்தாக்கா தட்டி எழுப்பி விடுங்க. பிள்ளைங்க எல்லாரும் எந்திரிங்க, குயிக் குயிக். ஸ்கூலில் படிக்கிற எல்லா பிள்ளையும் எந்திரிச்சுன்னு, ஸ்கூலில் படிக்கிற +1 +2 எல்லா பிள்ளையும் எந்திரிச்சுன்னு.
காலேஜில் படிக்கிற பிள்ளைலாம் எந்திரிச்சுன்னு, காலேஜில் படிக்கிற பிள்ளைலாம் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், எம்ஏ, எம்எஸ்சி, பிஜி எல்லா பிள்ளையும் எந்திரிச்சுன்னு நின்ட்டியா? எல்லாம் சொல்லி பார்க்கலாம். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். சத்தம் கேட்கல. கர்த்தர் என்னோடு இருக்கிறார். என்னால் நன்றாக படிக்க முடியும். என்னால் தேவைக்கும் அதிகமாக மார்க் வாங்க முடியும். நான் சிறந்த ஸ்டூடெண்டாக வெளியே வருவேன். ஓகே, டேக் யூர் சீட்ஸ். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். எனக்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருந்தப்ப யாருமே சொல்லி கொடுக்கல. இதெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தாக்கா நானும் ஒரு ஐஏஎஸ்ஸா, ஐபிஎஸ்ஸா, ஐஆர்எஃப் என்னமாவது ஒன்றாயிருப்பேன். யாருமே சொல்லலை. எல்லாரும் சொன்னாங்க, நீ கிராமத்திலேருந்து வந்திருக்க, உனக்கு இவ்வளவு தான் படிப்பு வரும், அப்படி தான் சொன்னாங்க. பாருங்க, பரவாயில்ல பரவாயில்ல போட்டும், அவங்களையெல்லாம் மன்னிச்சிடலாம். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒழுங்கா பேசணும். பெற்றோர் பிள்ளைகிட்ட ஒழுங்கா பேசணும், சொல்லணும். நான் தவம் இருந்து பெத்த பிள்ளை, நீ எனக்கு ரொம்ப முக்கியம். நீ கர்த்தருடைய பிள்ளை. கர்த்தர் உன்னை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார், உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வருவார், நல்ல எதிர்காலம் உனக்கு உண்டு. அப்படி சொல்லணும். தினமும் பிள்ளை தலையில் கையை வச்சு, என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும், நடக்காத காரியங்கள் எங்கள் வீட்டிலே நடக்கும் சொல்லணும். வாயால் சொல்லணும், இருதயத்தில் விசுவாசிக்கணும், வாயால் பேசணும். இருதயத்தில் விசுவாசம் இல்லாமல் வெறும் உதட்டில் பேசக்கூடாது. லிப் சர்வீஸ், வாயால் சும்மா லிப் சர்வீஸ் பண்ணக்கூடாது. ட்ரஸ்ட் த வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். திறந்து எடுத்து வச்சுக்கிட்டு, நான் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன், நான் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன் சொல்லுங்க. சொல்ல சொல்ல விசுவாசம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். சரி, இப்போ 17, 18, 17. என் கையல்ல, பெலிஸ்தரின் கையே அவன் மேல் விழட்டும் என்று சவுல் நினைத்து கொண்டு, சவுல் தாவீதை நோக்கி, இதோ என் மூத்த குமாரத்தியாகிய மேராவை உனக்கு மனைவியாக கொடுப்பேன், நீ எனக்கு நல்ல சேவகனாய் மாத்திரம் இருந்து கர்த்தருடைய யுத்தங்களை நடத்து. கலாணிப்ப எப்படி பேசுகிறேன் பார்த்தீங்களா? எனக்கு சேவகனாரு, ஆனால் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்து. என்ன பாருங்களேன், மேரானா மூத்த பொண்ணு. இந்த பொண்ணை கொடுப்பேன்னு சொல்லி தான் இவனை கொண்டு போய் அந்த கோலியாத்துக்கு முன்னால் நிறுத்தி பெரிய ஜெயத்தை கொண்டு வந்தான். இப்படி சொல்கிறான். கடைசியில் அந்த அம்மாவுக்கு கல்யாணம் டேட் வருது, பத்திரிக்கை எடுத்து பார்த்தா மாப்பிள்ளை வேற. ராஜா போய் சொல்லலாமா? ராஜா களவாணித்தனம் பண்ணலாமா? அதுவும் கோலியாத்தை வீழ்த்தின ஒரு மனிதனுக்கு முன்பாக இப்படி பண்ணலாமா? ஆனால் பண்ணுனான். எத்தனை மாமனார் இப்படி திருட்டு வேலை பண்ணுறாங்களோ கடவுளுக்கு தான் தெரியும். கூடாது. எங்க சொல்லுங்க பார்க்கலாம். என் வீட்டில் வருகிற என் மருமகனை, என் மருமகளை என்னை போல நான் நேசிப்பேன். உங்களை போல உங்கள் வீட்டுக்கு வர்றவங்களை நேசிச்சா போதுங்க. சந்தோஷமாக நடத்துங்க. மருமகனுக்கு மருமகளுக்கு வேண்டதெல்லாம் செஞ்சு விடுங்க. உங்கள் பிள்ளைங்க நீங்கள் மண்டையை போட்டுருவீங்க, அதெல்லாம் இங்கே நிற்கும். அன்னைக்கு உங்கது எல்லாம் அதுதான் அனுபவிக்க போகுது. விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நல்லா வச்சுக்கோங்க, ஹாப்பியாக வச்சுக்கோங்க. தினம் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் சொல்லிட்டீங்க, அவங்கள நீங்கள் நேரில் பார்த்தா தான் தெரியும் அவங்க என்ன அநியாயம் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து பாருங்கள். நான் சொல்கிறேன், எனக்கு மேலே ஒருத்தர் இருந்து நல்லா பார்க்குறாரு, அவருக்கு எல்லாம் தெரியும். ரூத்தை பார்த்தீங்களா? மோவாபிய பிள்ளை. அது இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்தவளே அல்ல, சாதாரண ஒரு எளிய பெண். விடோ, கணவனை இழந்து விட்டாள். இந்த பக்கத்தில் இந்த பாட்டியம்மா நிற்குது. இந்த கிழவியை தூக்கிட்டு நடக்கணும். ஒரு தேசம் விட்டு அடுத்த தேசத்துக்கு வரணும். அதே போல அவளோடு கூட வந்துச்சு. வந்து என்ன சொல்லுச்சு? உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம். நான் திரும்பி போறதை பத்தி மட்டும் பேச வேண்டாம். நீ போகும் இடத்துக்கு நானும் வருவேன்,
நீ தங்குமிடத்தில் நானும் தங்குவேன், மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உன்னையும் என்னையும் பிரிக்க முடியாது. கர்த்தர் பார்த்தாரு, வா, உன் வம்சாவளியில தான் இயேசுநாதர் பிறக்க போறார். ஹல்லேலூயா. யாரும் உங்களை இழிவுபடுத்த கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். உங்கள் வம்சாவளியிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆனா நீங்க கர்த்தருக்கு பிரியமா மட்டும் உங்களுடைய இருதயத்தை எல்லா காவலோடும் காத்து கொள்ள வேண்டும். இவன் கர்த்தரையே சார்ந்திருந்தான், கர்த்தரையே நம்பி வாழ்ந்தான் தாவீது. அடுத்தது 18:28 பாருங்க. கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டறிந்து கொண்டான். சவுலின் குமாரத்தியாகிய மீகாளும் அவனை நேசித்தாள். தாவீதுக்கு பாருங்க எத்தனை அட்மைரர்ஸ். மேராவும் விரும்பியிருக்கா, இப்ப மீகாலும் விரும்புறா. அந்த ஊர்ல லிஸ்ட் எடுத்து பார்க்கணும். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. பாடின அத்தனை பிள்ளைக்கும் தாவீது மேல ஒரு கண்ணு. ஏன்? யுத்த வீரன், காரிய சமத்தன், தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய யுத்தங்களை நடத்துகிறவன். கிடைச்சா அப்படி மாப்பிளைய கண்டுபிடிக்கணும். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, இவ இப்ப நேசிக்கிறா. உடனே அவங்க அப்பா என்ன நினைச்சான் தெரியுமா? ரொம்ப சந்தோஷம், மீகாள் லவ் பண்றா, நல்லது. ஏன்? அவ கையால இவனை நான் விழ பண்ணுவேன், அவ கையால இவன் செத்து போவான். அதுக்காக என்ன ஒரு பொல்லாத இருதயம். நான் கர்த்தர் அனுமதிக்கவில்லை. அதை விட என்னன்னா, இந்த மீகாளோட அண்ணன் ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு பேர் என்ன? யோனத்தான். அவன் போய் இவனை நேசிக்கிறான்ப்பா. இவன் எதிரி. யோனத்தான் தாவீது சவுலுக்கு அடுத்ததாக ராஜாவாக வேண்டியவன். ஆனால் அவன் இவன்கிட்ட சொல்கிறான், டேய் மச்சான், உன்னை தான் கர்த்தர் தெரிஞ்சுக்கிட்டாரு, நான் என்னடா செய்ய? பரவாயில்ல, நீ ராஜா வந்துக்க, நான் 2வது சேரில் உக்காந்துக்கிறேன். என்ன ஒரு அருமையான நட்பு பார்த்தீங்களா? அவன் செத்தப்ப தாவீது அவன் மேலே புலம்பல் பாடினானாம், இரங்கல். அவன் சொல்கிறான், ஸ்திரீகளுடைய நேசத்தை விட உன்னுடைய நேசம் அதிகமாக இருந்தது. அவ்வளோ லவ் பிட்வீன் த டூ ஃப்ரெண்ட்ஸ், ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ், நல்ல நண்பர்கள். எல்லாரும் சொல்லலாம், என்னுடைய நல்ல நண்பன் இயேசு. அவர் மட்டும்தான் உண்மையான நண்பர், நல்ல நண்பர். தெரியுதா? நல்ல சகோதரன், நல்ல இரட்சகர், நல்ல நண்பர், நல்ல ராஜா, நன்றாக நம்மை காப்பாற்றுகிறவர் இயேசுநாதர் மட்டும்தான். உலகத்திலேயும் குட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இல்லைன்னு இல்லை. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாக்கா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு எத்தனை நாள் போகலாம்? விருந்து மருந்தும் 3 நாள், அதுக்கு மேலே யாரும் போகக்கூடாது. 4வது நாள் கதவை திறந்துருவாங்க, போயிட்டு வா. ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை. கர்த்தர் நம்முடைய கடைசி மூச்சு வரை நம்மோடு கூட இருப்பார், நம்மை நேசிக்கிறார், நம்மை வழிநடத்துகிறார். அடுத்தது அவன் பாருங்க, அந்த யோனத்தான் சொல்கிறான் 19:5, அவன் தன் பிராணனை தன் கையிலே வைத்து கொண்டு அந்த பெலிஸ்தனை கொன்றதினாலே கர்த்தர் இஸ்ரவேலுக்கெல்லாம் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டதை நீர் கண்டு சந்தோஷப்பட்டீரே. இப்போதும் முகாந்தரம் இல்லாமல் தாவீதை கொல்லுகிறதினால் குற்றமில்லாத இரத்தத்திற்கு விரோதமாக நீர் பாவம் செய்வானேன். அப்பா கிட்ட போய் பேசுறான், ஏப்பா உனக்கு எவ்வளோ பெரிய ரட்சிப்பை இவன் கையால் கர்த்தர் கொடுத்தாரு, இப்போ அவனை போய் கொல்றதுக்கு நீ பார்க்குறியப்பா, நீ செய்கிறது நியாயமாப்பா? இந்த சவுல் ஒரு பேய் பிடிச்சவன், அவன்கிட்ட யாருமே பேச முடியாது. யாரா பேசுனாங்கன்னா ஈட்டி தான் பதில், ஈட்டியை விட்டு எறிவான், அப்படி ஆளு. ஆனால் இவன் எல்லா பலனையும் கர்த்தர்கிட்டருந்து வாங்கிட்டு இவனுக்காக போய் ரெக்கமெண்ட் பண்ணுறான். இவன் வார்த்தையை சொன்னோன்னு அவன் என்ன தெரியுமா செஞ்சான்? சவுல் யோனத்தானுடைய சொல்லை கேட்டு அவன் கொலை செய்யப்படுவதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டான். கர்த்தர் மேலே சத்தியமா கொல்ல மாட்டேன். அதுக்கு பிறகு 100 தடவை இவனை கொல்ல ட்ரை பண்ணான். பொய்யனும் பொய்க்கு பிதாவுமானவன். நம்பாதீங்க, சவுலை நம்பாதீங்க.
சவுல் போன்ற மக்கள் உங்கள் வாழ்க்கையிலே வரும்போது நம்பாதீங்க, கர்த்தரை நம்புங்கள், நீங்கள் சித்தி பெறுவீர்கள். பைபிள் அப்படிதான் சொல்லுது. அவர் உயர்ந்த அடைக்கலமானவர். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். கர்த்தருக்குள்ள ஓடி போய் ஒளிஞ்சுக்கோங்க. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் நீதிமான், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பரிசுத்தவான், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் தேவனுடைய பிள்ளை. கிறிஸ்துவால், கிறிஸ்து மூலமாய், கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். கிறிஸ்துன்ற பேரை சொன்னா வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்காலும் முடங்கும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தாவீது இவ்வளோ அருமையானவன். இது பார்ட் 1.